அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பின் சார்பாக தொடர்ந்து ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு தாள் 2க்கான பயிற்சி வகுப்பு நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் 78வது வகுப்பாக ஆங்கில வகுப்பு நடைபெற உள்ளது. இந்த வகுப்பினை நமக்கு மிக சிறப்பாக தொடர்ச்சியாக நமக்கு ஆங்கில வகுப்பை கற்பித்து வரும் திரு V.SHANKAR சார் அவர்கள் ஈரோடு மாவட்டம் குமலங்குட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இன்றைய வகுப்பு 7ஆம் வகுப்பு ஆங்கிலத்துக்கான பருவம் 1 அலகு 1க்கான பாடப்பகுதியினை ஆசிரியர் அவர்கள் தொடர்ந்து நமக்கு வழங்குவார்கள். நன்றி. Welcome to Tamil Tubers channel. Today's class for class 7 English term 1 unit 1 quick revision. In this online video we will be covering first unit from term 1 class 7 English textbook. Syllabus: Prose is Eidgah. Poem: The Computer Swallowed Grandma. Supplementary reader: On Monday Morning. The picture பார்த்த உடனே what do you know? What do you come to know in your mind? இந்த படம் பார்த்த உடனே ஈத்கா அப்படின்றது டைட்டில். இந்த படத்தை பார்த்த உடனே உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கும் வாட் திஸ் மீன்ஸ். ஆமா, ஈத்கா அப்படின்னா திறந்த வெளி தொழுகை மைதானம். ஈத்கா மீன்ஸ் திறந்த வெளி தொழுகை மைதானம். The story was written by Munshi Premchand. This has been translated and adapted by Umar Ramanan. Content of the lesson: on Eid. Eid means nothing but Ramzan festival. Everything in nature looked bright and happy. The sun, sky, and trees seemed joyful. The village woke up early and was filled with excitement. Everyone was eager to go to the Eidgah. The boys collected the coins they had saved. They wanted to buy sweets and toys. Hamid was a poor 4-year-old boy. He had no parents. He lived with his grandmother Amina. Hamid had to go to the Eidgah alone as it was Eid. All his friends went along with their parents. After prayer, they visited the fair. Hamid had only 3 paisas. His friends enjoyed the merry-go-round and bought toys and sweets. Hamid bought a pair of tongs for his grandmother so that she would never burn her fingers while making chapatis. Granny Amina felt proud of her grandson. Characters in this lesson: Mahmoud, Moshe, Noore, and Shami are Hamid's friends. Amina is Hamid's granny or grandmother. The glossary பார்த்திரலாம். Tattered. Tattered. It means கிழிஞ்சு போன. Turn on. ஒரு கிழிஞ்சு போனதுக்கு பேரு tatteredனு பேரு. Suburbs. அர்பன் ஏரியான்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுல மாதிரி சப்பப்ஸ் அப்படின்னா அவுட்லைங் ஏரியா, புறநகர் பகுதி. ஒரு கிராமம் அல்லது ஒரு டவுனுடைய புறநகர் பகுதிக்கு பேர் தான் சப்பப்ஸ்ன்னு சொல்றாங்க.
gaily gaily in bright colors தமிழ்ல வண்ணமயமான அப்படின்னு அர்த்தம். கேலினா ஃபெஸ்டிவல் டைம்ஸ்ல நம்ம ஒரே கலர்ஃபுல்லா ஊரெல்லாம் கலர்ஃபுல்லா இருக்கு இல்லையா, அதுதான் இன் பிரைட் கலர்ஸ் தான் சொல்றாங்க. ஸ்மாக் அப்படின்னா நாக்க சப்பு கொட்டி சாப்பிட்றது, ஒரு ஸ்வீட்டோ அல்லது ஏதாவது ஒன்று சாப்பிட்ற போது டேஸ்ட் இட் நைஸ்லி. ரெலிஷ்ட் மீன்ஸ் ரொம்ப அப்படியே சுவைச்சு, அதுவும் சுவைச்சு சாப்பிட்றது தான் என்ஜாய்டு. கண்டென்டட் திருப்தி அடைகிறது, சாட்டிஸ்ஃபைடு மனநிறைவு திருப்தி இதெல்லாம். டாங்ஸ்னா என்ன? வாட் இஸ் மீன் பை டாங்ஸ்? ஏன்னா இந்த லெசன்லயே வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டாங்ஸ் தான். அந்த பையன் வாங்கக்கூடிய பொருள் வந்து டாங்ஸ். அதுக்கு பேர் இடுக்கின்னு பேர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அப்பளம் பொரிக்கிறதுக்கோ அல்லது சப்பாத்தி பொரிக்கிறதுக்கோ அதை எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த இடுக்கின்னு சொல்றேன் இல்லையா, அதுக்கு பேர் தான் டாங்ஸ்னு பேர். A tool used to hold hot things. Precious ரொம்ப நல்லாத்துக்கு தெரியும். வேல்யூபிள் ஒன் விலை மதிப்பற்ற ஒன்று. wretched unhappy சந்தோஷம் இல்லாம இருக்கிறது. ஃபெஸ்டிவ் ஃபெஸ்டிவ் மூடுன்னு சொல்லுவாங்க, கொண்டாட்ட மனநிலை. ஃபெஸ்டிவ் மூடு அதான் ஃபெஸ்டிவ், ஜாய்ஃபுல், சியர்ஃபுல் கொண்டாட்டம். அஹெட் அஹெட்னா முன்னாடி போறது, அது கூட கோ ஹெட் அப்படிம்பாங்க. யாராவது பேசிட்டு இருக்க போது இன்னும் பேசுங்க இன்னைக்கு பாட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கு பேரு அஹெட் அப்படின்ற ஒரு வேர்டு நம்ம கோ அஹெட் அப்படின்னு சொல்லுவோம். எம்ப்ரேஸ்டு எம்ப்ரேஸ் பண்றது. எம்ப்ரேஸ் மீன்ஸ் ஹக் பண்றதுக்கு பேரு எம்ப்ரேஸ். ஒன் மோர் வேர்ட் இஸ் தேர், எம்பராஸ்மெண்ட். எம்பராஸ் அது தர்ம சங்கடமானது, அதனுடைய ஸ்பெல்லிங் வேற. திஸ் இஸ் எம்ப்ரேஸ்டு, ஹக்டு கட்டிப்பிடிக்கிறதுன்னு அர்த்தம். ஃப்ளங் ஃப்ளங்னா எதையாவது ஒன்று வீசி எரியறது, தூக்கி எரியறதுக்கு பேரு ஃப்ளங்னு பேர். கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்ல இருந்து நம்ம போயிடலாம், ஏன்னா நீங்க எல்லாம் அந்த லெசன்ஸ் ஒரு தடவை கோத்ரூ பண்ணியிருப்பீங்க. ஸோ we will get into the lesson by asking question and answers. What did Granny say about Hamid's parents? ஹமீத்னோட பேரண்ட்ஸ் அவங்கள பத்தி அந்த பாட்டி என்னன்னு சொல்லியிருக்காங்க? கிரானி, கிரானினாலும் கிராண்ட் மதர்னாலும் ஒண்ணுதான், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். Granny told Hamid that his father had gone to Allah to earn money. உங்க அப்பா அல்லாஹ் கிட்ட பணம் சம்பாதிச்சுட்டு வரதுக்காக போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. And his mother had gone to Allah to get lovely gifts for him. அம்மா எங்க போயிட்டாங்க அப்படின்னு கேட்டா, அம்மா வந்து அல்லாஹ்ட்ட போயிட்டாங்க உனக்கு நிறைய gift வாங்கிட்டு வரதுக்காக அப்படின்னு சொல்றாங்க. இட் மீன்ஸ் he has no parentsன்றத இப்படி ஆரம்பிக்குது இந்த கதை. Who was Hamid? Hamid யாரு? Hamid was a 4-year-old boy. He was poor. He lived with his granny. அவன் 4 வயசு, ரொம்ப ஏழை. He lived with his granny-யோட வாழ்ந்துட்டு இருக்கான். How did Hamid's friends enjoy the games in the fair? Hamid's friends paid 1 paisa for 25 rounds on the merry-go-round. What is meant by merry-go-round? Merry-go-roundனா வேற ஒன்றும் இல்லை, இந்த ராட்டினம் சுத்துறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த கொடராத்திரம் சுத்துறது அப்படின்னு சொல்லி இப்படி சுத்திட்டு வர்றது, விளையாடுறது எல்லாம் இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல எல்லாம் ஊர்ல கிராமங்கள்ல எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, தட் இஸ் கால்டு merry-go-round அப்படின்னு சொல்லுவாங்க. Hamid's friends paid 1 paisa for 25 rounds. அதுல உட்காந்து 25 rounds அடிச்சா அதுக்கு 1 paisa. அந்த merry-go-roundல உட்காந்து போறது. They mounted on the wooden elephants. பாத்தீங்கன்னா அதே மாதிரியா merry-go-roundலயே இந்த wooden elephantல உட்காந்துட்டு போறது, ஹார்சஸ்ல, கேமல்ஸ்ல, and enjoyed their ride. இது எல்லாமே இந்த டாய்ஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி ஏறி உட்காந்துட்டு இந்த தூரி மாதிரி போறது, சுத்திட்டு வர்றது, இதெல்லாம் இதுக்கு பேர் தான் merry-go-round அப்படின்னு சொல்றாங்க. அந்த பசங்க எல்லாம் இவங்க கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் அங்க போய் இந்த மாதிரி விளையாடுறாங்க. What did Hamid buy at the fair? ஆனா அந்த கண்காட்சியில ஹமீத் என்ன வாங்கினான்? And for whom? யாருக்காக வாங்கினான்? Hamid bought a pair of tongs. அவன் என்ன வாங்கினான்னா ஒரு ஒரு இடுக்கி வாங்குறான், ஒரு ஜோடி இடுக்கி வாங்குறான். For his grandmother. யாருக்காக? அவனுடைய
ஹமீத அவங்க பாட்டி ஏன் திட்டினாங்க? ஹமீத் சாரி Granny scolded Hamid for not eating or drinking anything till almost noon. மத்தியானம் ஆயிடுச்சு, இன்னும் எதுவும் சாப்பிடல, எதுவும் குடிக்காமே இருக்கான். இப்படியாடா இருப்ப அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி திட்டுறாங்க. What does the sentence "my tongues are like a tiger among toys" mean? அந்த பையன் சொல்றான், my tongues are like a tiger among toys. இந்த பொம்மைகளுக்கு நடுவுல என்னோடதுதான் பெருசு, என்னோட பொம்மை தான் டைகர் மாதிரி பெரிய பொம்மை அப்படின்னு சொல்லி சொல்றான். குழந்தைங்க பேசிக்கிறாங்க. Did Hamid's granny understand his love and concern? அவனுடைய அன்பை அவங்க பாட்டி புரிஞ்சுக்கிட்டாங்களா? Yes. Hamid's granny understood that he had bought a pair of iron tongue out of love and concern. அந்த பாட்டிக்காக அவனுடைய அன்பை தன்னோட பாட்டி மேல காட்டுறதுக்காக ஒரு அயன் டாங் வாங்குறான். ஒரு இரும்பால் செய்யப்பட்ட ஒரு இடுக்கி ஒண்ணு வாங்கியிருக்கான். திஸ் இஸ் த டாங் ஒரு பிக்சருக்காக இந்த பையன் வாங்கின இந்த டாங் அப்படின்றது அந்த அயன் டாங் எப்படி இருக்குங்கிறதுக்கான பிக்சர் இது. இவாலுவேஷனுக்கு போயிடலாம். How old was Hamid? உங்க கையில பேப்பர் பேனா இருந்ததுன்னா அதோட ஆன்சருடைய ஆப்ஷனை மட்டும் நோட் பண்ணிட்டீங்கன்னா கூட போதுமானது. How old was Hamid? 3 years old, 4 years old, 7 years old, 5 years old. How many years old? Next question. Why did Hamid have to go to the Eidgah alone? ஏன் ஹமீத் ஈத்காவுக்கு தனியா போறான்? Because he wanted to walk fast. ஏன்னா அவன் வேகமா போகணும்னு நினைச்சான். Because his friends refused to take him. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் உன்னை கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. Because he had no parents to go with him. ஏன்னா அவனுக்கு பேரண்ட்ஸ் இல்லாதனால அவனே தனியா போக வேண்டியிருந்தது. Because his grandmother was angry with him. அவங்க பாட்டி அவன் மேல ரொம்ப கோவப்பட்டதுனால அவன் ஈத்காவுக்கு தனியா போனான். Third question. Why did Hamid buy a pair of tongs for his grandmother? எதுக்காக அவன் பாட்டிக்கு ஒரு அயன் டாங் ஒன்று வாங்கினான்? Because she wanted to play with it. அதை வச்சு விளையாடலாம், அல்லது பாட்டி அதை வச்சு விளையாடுவாங்கிறதுக்காக அதை வாங்கினான். So that she would not burn her fingers while making chapatis. பாட்டி சப்பாத்தி சுடுற போது வெறுங்கையால் அது திருப்பி போடுறாங்க அல்லது அதை எடுக்கிறாங்க, அதனால கையை சுட்டுக்க கூடாதுங்கிற அந்த கன்சர்ன்ல லவ் அண்ட் கன்சர்னுக்காக அதை வாங்கினான். Because it was the cheapest item at the fair. அந்த கண்காட்சியிலேயே அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப சீப்பஸ்டா இருந்தது, அதனால அதை வாங்கினான். To sell it to his friends for more money. அதை ஒரு 3 பைசா வாங்கிட்டு அதை யாராவது ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம், வேற விலைக்கு வித்தரலாங்கிறதுக்காக வாங்கினான் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த ஆன்சரா இருக்க முடியும்? Next question is, how did Granny Amina feel at the end of the story? இந்த பாட்டி கடைசி இந்த end of the storyல அந்த பாட்டி எப்படி ஃபீல் பண்ணாங்க? Angry and disappointed. அவங்களுக்கு பயங்கர கோபம், ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க. Proud of her grandson. அவங்க பாட்டி அந்த பேரன் மேல அவ்வளவு ஒரு ப்ரௌடு, ஒரே பெருமை, என் பேரன் பாத்தியா இந்த மாதிரி வாங்கியிருக்கான் அப்படின்னு பெருமைப்பட்டாங்க. Jealous of Hamid's friends. ஹமீதோட ஃப்ரெண்டு மேல பொறாமப்பட்டாங்க. Worried about the money. ஐயோ காசை வீணாக்கிட்டானே அப்படின்னு பாட்டி வருத்தப்பட்டாங்க. What will be the answer? Which toy or sweet did Hamid's friends buy at the fair? ஹமீதினுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் அந்த ஃபேர்ல என்ன மாதிரியான டாய்ஸ், எந்த மாதிரியான ஸ்வீட் எல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க? A pair of tongs வாங்கினாங்களா? டாய்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸா? புக்ஸ் அண்ட் பென்ஸா? கிளாத்ஸ் அண்ட் ஷூஸா? என்ன வாங்கினாங்க?
How much money did Hamid have in total? Hamid கையில எவ்வளவு வச்சிருந்தான்? 3 paisas, 5 paisas, 10 paisas, no money at all. Which option is the exact answer? Why did Hamid buy the tongs instead of enjoying the rides or sweets? ஏன் அவங்க பசங்களோட சேர்ந்துக்கிட்டு அந்த மெர்ரிகோ ரவுண்ட்ல ஒரு ரவுண்டு போயிட்டு வந்திருக்கலாம், ஒரு ரைடு போயிட்டு வந்திருக்கலாம், அதை பண்ணல, அதை என்ஜாய் பண்ணல, ஸ்வீட்ஸ் வாங்கல, அதுக்கு பதிலா டாங்ஸ் வாங்கியிருக்கான், இடுக்கி வாங்கியிருக்கான், ஒரு அயர்ன் டாங்ஸ் வாங்கினான். வை? பிகாஸ் he did not like sweets. அவனுக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்காதுங்கிறதுனால அது வாங்கல, இது டாங்ஸ் வாங்கினான். பிகாஸ் he wanted to save money for college. இல்ல காலேஜ் போற போது நமக்கு பணம் வேணுங்கிறதுக்காக அது எதுவும் ஸ்வீட் எல்லாம் என்ஜாய் பண்ணல. பிகாஸ் he cared for his grandmother and did not want her to burn her fingers. அவங்க பாட்டி கையை சுட்டுக்க கூடாது அப்படின்றதுனால அது கேர் எடுத்து அதை வாங்கினான். பிகாஸ் his friends forced him to buy it. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இதை வாங்குன்னு சொன்னாங்க, அதனால வாங்கினான். எதுக்காக அப்படி வாங்கினான்? Who did Hamid live with? ஹமீதோட யாரெல்லாம் இருந்தாங்க, யாரோட வாழ்ந்தாங்க? His parents, his friends, his grandmother Amina. He lived completely alone. தனியா வாழ்ந்தான். Who did Hamid live with? யாரு கூட ஹமீத் வாழ்ந்தான்? What did Hamid's friends do immediately after completing their prayer? இந்த ஈத்காவுக்கு எல்லாரும் அந்த ப்ரேயருக்காக போனாங்க இல்லைங்களா? போன உடனே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் உடனே எங்க போனாங்க, என்ன பண்ணினாங்க? They walked back to their village immediately. கிராமத்துக்கு திரும்ப வேகமா திரும்பி போயிட்டாங்க. They visited the fair to enjoy rides, toys and sweets. அந்த கண்காட்சிக்கெல்லாம் போய் இந்த மெரிகோ ரவுண்ட்லாம் ரைட்ஸ் போனாங்க, டாய்ஸ் வாங்கினாங்க, ஸ்வீட்ஸ் வாங்கி சாப்பிட்டாங்க, அதை பண்ணாங்களா? They went to school to study. ஸ்கூலுக்கு போனாங்களா? They stayed at the mosque to help clean. அந்த மாஸ்க்ல கிளீன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா, அங்கே இருந்தாங்களா அப்படின்றது क्वेश्चन. Which specific ride did Hamid's friends enjoy at the fair? ஸ்பெசிஃபிக்கா அவனோட ஃப்ரெண்ட்ஸ், ஹமீதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எது போனாங்க? ஒன்னு the roller coaster, the giant wheel, the bumper cars. பம்பர் கார்ஸ்னா என்னன்னா, இந்த விளையாட்டு பொம்மையில உட்காந்துட்டு போய் ஒரு கார் இன்னொரு காரோட இடிச்சிடிச்சு திரும்ப ரிட்டர்ன் வர்றது இருக்கு இல்லைங்களா, அது பேட்டரி கார் மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் பம்பர் கார்ஸ்ன்னு பேரு. அடுத்து மெர்ரி கோ ரவுண்டு, நான் சொன்னேன் இந்த ராட்னம் விளையாடுறது அப்படின்னு சொன்னேன். இதுல எது ஸ்பெசிபிக்கா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஃபேர்ல என்ஜாய் பண்ணாங்க? How did Hamid feel when he saw his friends eating sweets and buying toys? அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாம், ஹமீதோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் டாய்ஸ் வாங்கிட்டு ஸ்வீட்ஸ் வாங்கி என்ஜாய் பண்ண போது இவன் எப்படி ஃபீல் பண்ணான்? He was jealous and angry. அவனுக்கு பொறாமையா இருந்தது, கோபமா வந்துச்சா? He tried to steal from them. அவங்ககிட்ட இருந்து அது திருடிடலாம்னு நினைச்சானா? He tried because he wanted them too. இல்ல அதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு அழுதானா? He remained calm and focused on his purpose. தான் எதுக்காக வந்தானோ அதுக்காக ஃபோக்கஸ்டா காமா இருந்தானா? என்ன பண்ணினான்? What material were the tongs made of? அவன் வாங்கின அந்த இடுக்கி எதால் செய்யப்பட்டது? பிளாஸ்டிக், wood, gold, iron. What material were the tongs made of? Which of these is the main theme of the story? இந்த கதையினுடைய மெயின் தீம் என்ன, முக்கிய கரு என்ன? The importance of having a lot of money. பணம் வச்சிருக்கிறதா முக்கியன்றதா? Selfless love and sacrifice. சுயநலம் இல்லாத அன்பு அல்லது தன்னலமற்ற அன்பு அல்லது தியாகம், இதுதான் மெயின் தீமா? The history of Eid festival. அல்லது ஒருவேளை ஈத் ஃபெஸ்டிவல்னுடைய ஹிஸ்டரி என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த கதையோட முக்கியமான தீமா? How to bargain at the fair. அல்லது இந்த ஃபேர்ல போய் எப்படி
பார்கெயின் பண்ணி வாங்குறது, ஒரு பேரம் பேசுறது, ஒரு பொருளை வாங்கணும்னா இவ்வளவு கொடுங்கன்னு பேரம் பேசுறதா. Which of these events happened first in the story? இதுல என்ன விஷயம் இந்த ஸ்டோரியினுடைய ஃபர்ஸ்ட்ல நடந்தது? The children visited the fair. Hamid bought a pair of iron tongs. Hamid lived with his grandmother Amina. Amina felt proud of Hamid. Which one is the right answer? Okay, now we come to the answer. How old was Hamid? Yes, you are right. Hamid was 4 years old. Why did Hamid have to go to the Eidgah alone? Because he had no parents to go with him. அவனுக்கு parent இல்லாதனால தனியா போனான். Why did Hamid buy a pair of tongs for his grandmother? So that his grandmother would not burn her fingers while making chapatis. அவங்க பாட்டி சப்பாத்தி சுடுற போது கையை சுட்டுக்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு pair of tongs வாங்கினான். How did Granny Amina feel at the end of the story? அந்த ஸ்டோரியினுடைய எண்டில் இந்த பாட்டி எப்படி ஃபீல் பண்ணாங்க? Proud of her grandson. பேரன் மேல அவ்வளவு ஒரு பெருமை, பாரு எனக்காக என் மேல அன்போட அதை வாங்கிட்டு வந்திருக்கானேன்னு. Which toy or sweet did Hamid's friends buy at the fair? அவங்க என்னென்னலாம் வாங்கினாங்க? Toys and sweets. How much money did Hamid have in total? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். How much money did Hamid have in total? கையில எவ்வளவு வச்சிருந்தான்? 3 paisas. 3 paisas தான் வச்சிருந்தான். Why did Hamid buy the tongs instead of enjoying the rides or sweets? ஏன் the sweets அல்லது rides என்ஜாய் பண்ணல? Because he cared for his grandmother and did not want her to burn her fingers. 8th question. Who did Hamid live with? Yes, you are right. His grandmother Amina. What did Hamid's friends do immediately after completing their prayer? The prayer முடிஞ்ச உடனே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க? They visited the fair to enjoy rides, toys and sweets. 10th question. Which specific ride did Hamid's friends enjoy at the fair? Yes, you are right. The merry-go-round. The ratno, kodaratno சுத்துறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது. How did Hamid feel when he was his friends eating sweets and buying toys? He remained calm. ரொம்ப அமைதியா இருந்தான். And focused on his purpose. D, the option D is the exact answer. What material were the tongs made of? அந்த tongue எதால செய்யப்பட்டது? Plastic, wood, gold, iron. Yes, it is made of iron. Which of these is the main theme of the story? Yes, selfless love and sacrifice. Which of these events happened first in the story? இந்த கதையினுடைய ஆரம்பத்துல இந்த ஈவெண்ட் எப்படி தொடங்குது? Hamid lived with his grandmother Amina அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். Thank you. The first lesson is over. The next one, after seeing this picture, you know what the topic is. Yes, you are right. Term 1, poem 1. The computer swallowed grandma. Swallowed அப்படின்னா முழுங்கிடுறது. யார? கம்ப்யூட்டர் பாட்டியை முழுங்கிருச்சு. Written by anonymous. It means anonymous அப்படின்னா யாருன்னு தெரியல. An unknown person. யாரு? அவரோட பேரெல்லாம் இல்ல. யாரோ எழுதியிருக்காங்க. That is called anonymous. The first stanza anonymous எழுதுனா அந்த first stanza பாருங்க. The computer swallowed grandma. First stanza. The computer swallowed grandma. Very simple sentences. இந்த poem பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லைனும் ரொம்ப சிம்பிளா இருக்கு. கம்ப்யூட்டர் வந்து கிராண்ட்மாவை ஸ்வாலோ பண்ணிடுச்சு. ஸ்வாலோ மீன்ஸ் முழுங்கிருச்சு. Yes, honestly it's true. She pressed control and enter.
இந்த கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய கண்ட்ரோல் என்டர் பட்டனை அண்ட் டிசப்பியர்டு ஃப்ரம் வியூ. அதை அழுத்திட்டாங்க தெரியாம, உடனே அந்த இதுல இருந்து காணாம போயிட்டாங்க. செகண்ட் ஸ்டான்ஸா, இட் devoured her completely. The thought just makes me squirm. She must have caught a virus or been eaten by a worm. அது எப்படி அவளை முழுக்க டிவோர் பண்ணிடுச்சு, அப்படியே முழுங்கிடுச்சு. The thought just makes me squirm. எனக்கு என்னடா பண்றதுன்னு தெரியல. She must have caught a virus. ஒருவேளை அவங்க வைரஸ் அஃபெக்ட் ஆயிருக்கலாம். Or been eaten by a worm. அல்லது ஏதாவது பூச்சிப்புழு சாப்பிட்டுருக்கலாம். I have searched through the recycle bin. நம்ம ஒரு விஷயம் காணா, ஒரு டாக்குமெண்ட் காணா, ஒரு ஃபைல் காணாம்னா நம்ம எதுல போய் தேடுவோம்? ரீசைக்கிள் பின்னுல தேடுவோம் இல்லையா? அது மாதிரி நான் தேடுனேன். அண்ட் ஃபைல்ஸ் ஆஃப் எவ்ரி கைண்ட், எல்லா டைப் ஆஃப் ஃபைல், அது ஃபைலினுடைய நேம் எல்லாம் போட்டு தேடி பார்த்தேன். I have even used the internet. இன்டர்நெட்ல தேடி பார்த்தேன். பட் நத்திங் டிட் ஐ ஃபைண்ட். என்னால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. இன் டெஸ்பரேஷன், கடைசியிலேயே ஒரு விரக்தி அடைஞ்சு என்ன பண்றதுன்னு தெரியாம ஐ ஆஸ்க்ட் ஜீவ்ஸ். ஜீவ்ஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் த ஆப்ஸ், ஏதாவது ஒரு அப்ளிகேஷன். அதுல அதனுடைய அசிஸ்டன்ட்டுக்கு போய் கேட்கிறேன், மை சர்ச்சஸ் டு ரிஃபைன். திரும்ப ஜீவ்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ல வழியா தேடி கண்டுபிடிச்சிடலாம் பாட்டிய அப்படின்னு சொல்லி. த ரிப்ளை ஃப்ரம் ஹிம் வாஸ் நெகட்டிவ். அப்பவும் கிடைக்கல. நாட் எ திங் வாஸ் ஃபவுண்ட் ஆன்லைன். ஆன்லைன்லயும் கிடைக்கல. ஸோ இஃப் இன்சைட் யுவர் இன்பாக்ஸ் மை கிராண்ட்மா யூ ஷுட் சி. ஒருவேளை உங்களுடைய இன்பாக்ஸ்ல இது என்னோட பாட்டி இருந்தாங்கன்னா பாத்தீங்கன்னா உடனே ப்ளீஸ் காப்பி, ஸ்கேன் அண்ட் பேஸ்ட் ஹியர் இன் an இமெயில் பேக் டு மீ. அதை காப்பி, ஸ்கேன், பேஸ்ட் பண்ணி எனக்கு எப்படியாவது அனுப்புங்க. எஸ். இப்போ ஸ்டான்ஸா பை ஸ்டான்ஸாவா அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த போயம் நம்ம பார்த்துடலாம். த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா யூ நோ வெல். The explanation for the first stanza. The speaker says, why we are saying the speaker அப்படின்னா, we don't know who the author is. Who wrote this poem அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால தான் we start with the speaker அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். Says a computer swallowed his or her grandma. இங்க I have used his or her அப்படின்னு போட்டிருக்கேன் because we don't know the anonymous person is a male or female. அது ஆணா பெண்ணான்றது எனக்கு தெரியல. அதனால நம்ம ஹிஸ் ஆர் ஹர், அவனுடைய அல்லது அவளுடைய கிராண்ட்மாவை அந்த ஸ்பீக்கர் வந்து சொல்றாங்க. கம்ப்யூட்டர் வந்து ஸ்வாலோ பண்ணிருச்சு. ஸ்வாலோ மீன்ஸ் முழுங்கிருச்சு. திஸ் சவுண்ட்ஸ் இம்பாசிபிள். அது சான்ஸே இல்லை, எப்படி போச்சுன்னே தெரியல. பட் த ஸ்பீக்கர் இன்சிஸ்ட் இட்ஸ் ட்ரூ. ஒரு கம்ப்யூட்டர் எங்கேயாவது ஒருத்தரை முழுங்க முடியுமா? ஆனா இந்த கதையில அப்படி சொல்றாங்க. ஆமா, கிராண்ட்மா வாஸ் பிரஸிங் பட்டன்ஸ் ஆன் த கீபோர்டு. கீபோர்ட்ல இருந்த பட்டன்ஸ்ல அழுத்திட்டாங்க. என்ன பட்டன்ஸ்? ரொம்ப முக்கியம். அந்த she hit the control and enter keys. அதை அழுத்திட்டாங்க. கண்ட்ரோல் அண்ட் என்டர் கீஸ் அழுத்தினதுனால காணாம போயிட்டாங்க. சடன்லி she vanished, disappeared. இதெல்லாம் அந்த vocabulary நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுல இருந்து காணாம போயிட்டாங்க from the screen. செகண்ட் ஸ்டான்ஸ் அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. The computer completely ate grandma up. ஆமா, devouredனா முழுசு சாப்பிட்றது. கம்ப்ளீட்லி ஏற்றத்தான் டிவோர்டு, முழுசு சாப்பிட்றது. திங்கிங் அபவுட் திஸ் மேக்ஸ் த ஸ்பீக்கர் ஃபீல் வெரி அன்கம்ஃபர்டபுள். ஸ்குவர்ம் அப்படின்னு ஒரு வேர்டு வந்தது இல்லைங்களா? த தாட் ஜஸ்ட் மேக்ஸ் மீ ஸ்குவர்ம். SQUIRM. ஸ்குவர்ம் மீன்ஸ் அன்கம்ஃபர்டபுள் அப்படின்னு. த ஸ்பீக்கர் கெஸ்ஸஸ் வாட் ஹேப்பன் டு ஹர். அந்த ஸ்பீக்கருக்கு தெரியல என்ன ஆச்சு பாட்டிக்கு. மேபி கிராண்ட்மாஸ் கம்ப்யூட்டர் காட் ஏ வைரஸ். ஒருவேளை பாட்டி யூஸ் பண்ற இந்த கம்ப்யூட்டர்ல வைரஸ் ஏதாவது அஃபெக்ட் ஆயிருக்கலாம். ஆர் மேபி அ டிஜிட்டல் worm destroyed her files. ஒருவேளை அந்த சிஸ்டத்துல இதெல்லாம் worm அஃபெக்ட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிருக்கலாம், உங்களுடைய ஃபைலை டெஸ்ட்ராய் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. தேர்ட் ஸ்டான்ஸானுடைய எக்ஸ்பிளனேஷன். The speaker tries hard to find grandma. எவ்வளவோ ட்ரை பண்றார் கிராண்ட்மாவை. He or she looks inside the computer's recycle bin. எங்கெல்லாம் போய் தேடுறாருன்னா ரீசைக்கிள் பின்ல போய் தேடுறாங்க. Checks every folder and file. ஒவ்வொரு ஃபோல்டரா ஓபன் பண்ணி, ஒவ்வொரு ஃபைலா ஓபன் பண்ணி, ஒருவேளை பாட்டி இதுல இருக்காங்களா அப்படின்னு தேடுறாங்க. Even looks all over
the internetல எல்லாம் அந்த ஃபைல் இருக்கான்னு தேடுறாங்க. Sadly, he or she finds absolutely nothing. எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. Explanation for the fourth stanza. The speaker loses hope and feels desperate. கடைசியா நம்பிக்கை இழந்துட்டாங்க. இனிமேல் நமக்கு அந்த ஃபைல் கிடைக்க போறது இல்ல, அந்த பாட்டி இருந்த அந்த போட்டோ கிடைக்க போறது இல்ல அப்படின்னு தெரிஞ்சுட்டாங்க. He or she uses an online search engine called online search engine அந்த Jeeves to help. The Jeeves அப்படின்றது one of the apps சொன்னேன். இங்க here என்னன்னு சொல்றாங்க, uses an online search engine அப்படின்னு சொல்றாங்க. Jeeves here online search engine அப்படின்னு சொல்றாங்க. Here she asks it to do a better search for grandma. அப்படியாவது அந்த மாதிரியான ஆப் மாதிரியாவது யூஸ் பண்ணா கிராண்ட்மா கிடைச்சிருவாங்க, இந்த ரெக்கவரியில கிடைச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சான். பட் ஜீவ்ஸ் கிவ்ஸ் எ நெகட்டிவ் ஆன்சர். அதுகிட்ட இல்ல, எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஆன்சர் இல்ல அப்படின்னு சொல்றேன். நத்திங் வாஸ் ஃபவுண்ட் ஆன்லைன்லயே இல்ல. எக்ஸ்பிளனேஷன் ஃபார் த ஃபிஃப்த் ஸ்டான்ஸா. த ஸ்பீக்கர் ஆஸ்க் த ரீடர் ஃபார் ஹெல்ப். அவர் என்ன பண்றாரு, கடைசியா தான் எல்லாத்தையும் தன்னோட கம்ப்யூட்டர்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு, ஒருவேளை உங்களுடைய நாம ரீடர்ஸ் உங்களுடைய மெயில்ல கிடைச்சதுன்னா, ஆஸ்க் யூ டு செக் யுவர் இமெயில் இன்பாக்ஸ்ல போய் ஒருவேளை எங்க பாட்டி இது அவங்கள இருந்தாங்கன்னா, இஃப் யூ see grandma there, ப்ளீஸ் டேக் ஆக்ஷன். அது முடிஞ்சா அவங்களுக்கு இது அந்த மாதிரியான போட்டோவோ ஏதாவது கிடைச்சதுன்னா, யூ ஷுட் காப்பி, ஸ்கேன் அண்ட் பேஸ்ட் ஹியர். அதை அப்படியே காப்பி பண்ணி ஸ்கேன் பண்ணி பேஸ்ட் பண்ணி எனக்கு அனுப்பி விட்டுருக்கேன். தென் சென்ட் ஹர் பேக் டு த ஸ்பீக்கர் இன் அன் இமெயில். எனக்கு இமெயில் வழியா அனுப்பியிருங்க அப்படின்னு சொல்றேன். The conclusion of this poem, the poem uses funny computer terms to make a joke. இந்த போயமே சும்மா ஒரு ஃபன்னுக்காக எழுதுது. Grandma didn't actually get sucked into a machine. பாட்டிய ஒரு மெஷின் வந்து முழுங்குமா, அதெல்லாம் இல்ல, பாசிபிளே இல்ல. Instead, she probably made a mistake while typing and accidentally deleted her own message or video call. ஒரு வீடியோ கால்லயோ அல்லது அவங்களோட போட்டோவோ அனுப்பின போது ஆக்சிடென்டலா ஏதோ டெலீட் அழுத்திட்டாங்க போல இருக்கு. அதனால என்ன ஆச்சுன்னா அவங்களோட இது காணாம போச்சு. Shall we get into evaluation? Yes. What caused grandma to vanish from sight? எப்படி நம்மளுடைய பார்வையிலிருந்து காணாம போச்சு? என்னவா இருக்கும்? She shut down her laptop screen. ஒருவேளை லேப்டாப் ஸ்கிரீனுக்கு இது ஷட் டவுன் பண்ணிட்டாங்களா? She ran out of the room in a hurry. ஒருவேளை ரூமை விட்டு வீடியோ கால் பேச ரூமை விட்டு போயிட்டாங்களா? She pressed a specific combination of keys. ஏதாவது தெரியாம ஒரு ஸ்பெசிபிக் காம்பினேஷன் ஆஃப் கீஸை வச்சு அழுத்திட்டாங்களா? She walked away from the computer desk. ஒருவேளை கம்ப்யூட்டர் டெஸ்க்ல இருந்து வெளியில போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. Which two keys did grandma press on the keyboard? எந்தெந்த கீஸை அழுத்திட்டாங்க? நாம அந்த போயம் படிச்சோம், அதே போல இந்த எக்ஸ்பிளனேஷன்லயும் டீட்டெயிலா நம்ம பார்த்தோம். வாட் ஆர் த டூ கீஸ்? என்ன ரெண்டு கீபோர்ட்ல இருந்த ரெண்டு கீ அழுத்திட்டாங்க. எந்த டீ? ஷிஃப்ட் அண்ட் என்டரா, கண்ட்ரோல் அண்ட் ஆல்டா, கண்ட்ரோல் அண்ட் என்டர், எஸ்கேப் அண்ட் டெலீட். Which one is the right answer? Third question. What did grandma do immediately after pressing the keys? What did grandma do immediately after pressing the keys? அந்த பாட்டி அந்த கீஸ் அழுத்தின உடனே என்னாச்சு? She started laughing. அவங்க சிரிச்சாங்க. She called for help கேட்டாங்க. She disappeared from viewல இருந்து காணாம போயிட்டாங்க. She fixed the computer. அந்த கம்ப்யூட்டரை ஃபிக்ஸ் பண்ணாங்க. How does the speaker feel about the truth of this event? இதுல இருந்து அந்த ஸ்பீக்கர் என்ன ஃபீல் பண்றாரு? The speaker insists that it is a honestly true. இது என்ன சொல்றாங்க? இது உண்மைதான், உண்மையாவே இப்படி நடந்துருச்சு. The speaker admits it's just a lie. இது சும்மா பொய் அப்படின்னு சொன்னாங்க. The speaker is not sure if it happened. இது எப்படி நடந்ததுன்னு அவருக்கே தெரியல. The speaker thinks it was just a dream. ஒருவேளை இது கனவுன்னு நினைச்சாங்க. Fifth question. What does the word devoured நம்ம சொன்னோம். Devouredன்னு என்ன அர்த்தம்? மீன்
in the context of this stanza. Saved safely. பாதுகாப்பா காப்பாத்திட்டது. Ate or consumed completely. முழுசியும் சாப்பிட்றது. Ate and or consumed completely. Fixed or repaired. ஒன்னு ஃபிக்ஸ் பண்றது அல்ல ரிப்பேர் சரி பண்றது. Closed down. க்ளோஸ் பண்ணிடுறது. How does the speaker feel when thinking about grandma being swallowed? So the computer swallow பண்ணிடுச்சு அப்படின்னு நினைச்ச உடனே அவர் எப்படி ஃபீல் பண்ணார்? Excited and happy. ஆஹா பாட்டி காணாம போயிட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டாரா? Bored and sleepy. ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லீப்பியா தூக்கம் வர்ற மாதிரி போர்டா இருந்ததா? Uncomfortable and squirmish. நான் சொன்னேன் uncomfortable அதான் squirm அப்படின்னு ஒரு வேர்டு நம்ம அங்க பார்த்தோம். Uncomfortable and squirmish ரெண்டும் ஒண்ணுதான். Uncomfortable and squirmishனாலும் சேம் மீனிங் தான். Angry and loud. கோவப்பட்டாங்களா? What is one reason the speaker guesses for grandma's disappearance? ஏதாவது ஒரு ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு அவர் கெஸ் பண்ணாரு. இந்த ஸ்பீக்கர் the power went out. ஒருவேளை கரண்ட் போயிடுச்சு. she caught a computer virus. ஒருவேளை கம்ப்யூட்டர் வைரஸ்னால அவங்க காணாம போயிருக்கலாம். she went out for a walk. ஒருவேளை வாக்கிங் போயிருக்கலாம். the screen brightness was low. ஒருவேளை ஸ்கிரீனோட பிரைட்னஸ் லோ ஆயிடுச்சோ அப்படின்னு நினைச்சு. What digital creature does the speaker imagine might have eaten grandma? The speaker என்னென்னலாம் இமேஜின் பண்றாரு? இது எதெல்லாம் அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் ஏன்னா இப்போ டிஜிட்டல் கிரியேச்சர்ஸ் நம்ம என்ன சொல்றோம்? வைரஸ் அப்படின்றது டிஜிட்டல் கிரியேச்சர் தான். வேர்ம் அப்படின்றது இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா? ரைட். கம்ப்யூட்டர்ல வைரஸ் அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் எ ஸ்பைடர், எ ஸ்னேக், எ பீக்கிள், எ வேர்ம். இதுல எது அப்படின்றது நம்ம பார்க்கணும். Where is the first place the speaker mentioned searching for grandma? முதல்ல எதுல போய் தேட சொல்றாரு? The email inbox. முதல்ல அவர் எதுல போய் தேடினார்? The email inbox, the recycle bin, the search engine Jeeves, the hard drive. எங்க தேடினார்? What kind of computer data did the speaker look through? என்ன மாதிரியான டேட்டாலாம் அவரு இந்த ஸ்பீக்கர் பார்வையிட்டார்? ஒன்லி மியூசிக் ஃபைல போய் பார்த்தாரா? ஒன்லி போட்டோ ஆல்பம்ஸ்ல போய் பார்த்தாரா? ஃபைல்ஸ் ஆஃப் எவ்ரி கைண்ட், எல்லா டைப் ஆஃப் ஃபைல்ஸையும் போய் தேடினாரா? டெலீட்டட் ஹிஸ்டரி லாக்ஸ், அந்த ஹிஸ்டரி லாக் எல்லாம் டெலீட் பண்ணிட்டாரா அப்படின்னு தேடுறாங்க. What massive network did the speaker use to extend their search? ஒரு மேசிவ் நெட்வொர்க் யூஸ் பண்றாரு. அது திரும்ப திரும்ப தேடுறது. எதுல போய் தேடுறாரு? லோக்கல் ஸ்கூல் நெட்வொர்க்ல போய் தேடுறாரா? இன்டர்நெட்லயா? மொபைல் போன் நெட்வொர்க்லயா? லைப்ரரி டேட்டா பேஸ்லயா? எதுல பெரிய அளவுல தேடுறாரு? What was the ultimate result of the speaker's search in this stanza? Ultimate result of the speaker's search. கடைசி என்ன பண்ணுது? கிடைச்சதா? They found grandma immediately. அவங்களுக்கு grandma கிடைச்சிட்டாங்களா? They found a clue about where she went. ஏதாவது clue இங்க தான் போயிருப்பாங்கன்னு சொல்லி ஏதாவது clue கிடைச்சதா? They found absolutely nothing. அவங்கனால கண்டே பிடிக்க முடியலையா? They found a computer virus. ஒருவேளை கம்ப்யூட்டர் வைரஸ் இருக்குது அப்படின்றதையா தெரிஞ்சுக்கிட்டாங்களா? What is the answer? Next question. Why did the speaker decide to ask Jeeves for help? எதுக்காக இந்த ஸ்பீக்கர் ஜீவ்ஸ் ஹெல்ப் தேடி போறார்? Out of boredom, out of desperation, as a joke, because grandma asked them to. போர் அடிச்சதுனால ஜீவ்ஸை கூப்பிட்டு ஹெல்ப் கேட்கிறாரா? அல்லது விரக்தி அடைஞ்சா? இல்ல சும்மா ஒரு ஜோக்குக்காக போய் ஜீவ்ஸை ஹெல்ப் கேட்கிறாரா? அல்லது அவங்க பாட்டி எப்படி சொல்லியிருக்காங்களா? What did the speaker want Jeeves to do with the searches? What did the speaker want Jeeves? அந்த ஜீவ்ஸ் அப்படின்ற அந்த டெக்னிக்கல் what is that? The application இருக்கு இல்லையா? அதை
search kit யூஸ் பண்றாரு. என்ன பண்ண சொல்றாரு? delete them completely. எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா delete பண்ணிருன்னு சொல்றாரா? அல்லது print them out. அதை எப்படியாவது print out பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாரா? refine and make them better. இன்னும் கொஞ்சம் refine பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்களா? hide them from view. வியூல இருந்து காணாம பண்ணிருக்கேன்னு சொல்லி கேட்கிறாங்க. what kind of reply did the speaker receive from Jeeves? Jeeves கிட்ட ஒரு 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 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாரு. அந்த Jeeves இவருக்கு என்ன ரிப்ளை கொடுக்கிறது அப்படி இருக்கா? a positive reply, a negative reply, a confusing reply, a happy reply. Which one is the right answer? Where was absolutely nothing found according to this stanza? இந்த ஸ்டான்ஸால absolutely nothing அப்படின்னு சொல்றது எதுல எல்லாம் கிடைக்கல? in the mailbox, on the desk, online, in the classroom. Where does the speaker think grandma might be seen by the reader? Where does the speaker think grandma might be seen by the reader? நீங்க அதாவது ரீடர்ஸ் எங்கெல்லாம் இருந்தா கண்டுபிடிச்சா நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ரைட். இந்த ரீசைக்கிள் பின் இல்லையா? இன்சைடு த இன்பாக்ஸ் இல்லையா? ஆன் த டெஸ்க்டாப் ஸ்கிரீன்ல போய் தேட சொல்றாரா? அல்லது இன் எ போட்டோ ஆல்பம் இல்லையா? எங்கேயாவது இருந்தா கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொல்றாரு இல்லையா? அதுல இருந்தா எங்க இருக்குன்னு தேட சொல்றாரு. Which 3 computer actions does the speaker ask the reader to perform if they find grandma? Which 3 computer actions? 3 சொல்றாரு. முடிஞ்சா எனக்கு இந்த விஷயங்களை பண்ணி எனக்கு அனுப்புங்க. Send it back to me அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பீக்கர் சொல்றாரு. ஒன்னு delete, refresh and exit. Second one is save, print and forward. Copy, scan and paste. Open, minimize and close. Which is the right answer? How does the speaker want grandma to be sent back? அந்த பாட்டியை கிடைச்சாங்கன்னா எதில் அனுப்ப சொல்றாங்க? Through the text message அனுப்ப சொல்றாரா? In an email, by post or mail, through a phone call. எது வழியா அனுப்ப சொல்றாரு? எப்படி அனுப்ப சொல்றாரு? What is the main tone of the speaker's request in this final stanza? The final stanza, what is the main tone of the speaker's request? கடைசியா என்ன பண்றாரு? Angry and demanding. பயங்கர கோபத்துல கேட்கிறாரா? Playful and hopeful. இல்ல எப்படியாவது விளையாட்டுத்தனமா நம்பிக்கையோடு இருக்காரா? Serious and scientific. ரொம்ப சீரியஸாவும் சயின்டிபிக்காவும் கேட்கிறாரா? Bored and uninterested. ரொம்ப போர் அடிச்சு போச்சு அவருக்கு. What is the main tone of this speaker's request in the final stanza? Yes. நீங்க இதுவரையிலும் ஆன்சர்ஸ் எல்லாம் நோட் பண்ணிருப்பீங்க. இது கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. What caused grandma to vanish from the site? The answer is C. She pressed a specific combination of keys. Second answer, which 2 keys did grandma press on the keyboard? Yes, Control and Enter. Third question, what did grandma do immediately after pressing the keys? அந்த key அழுத்தணும்னு என்ன ஆனாங்க? She disappeared from the view. The answer option is C. How does the speaker feel about the truth of this event? The speaker insists that it is honestly true. அவர் ரொம்ப இன்சிஸ்ட் பண்றாரு. உண்மையாவே என்னோட இதுல இருந்து கம்ப்யூட்டர்ல இருந்து காணாம போயிட்டாங்க அப்படின்றத ரொம்ப ஆனஸ்டா சொல்றாரு. What does the word devoured mean? Devoured நம்ம சொன்னேன். Ate or consumed completely. முழுச்சியும் சாப்பிட்டு முடிச்சிடுறது, அதான் devoured. How does the speaker feel when thinking about grandma being swallowed? அந்த மாதிரி பாட்டி காணாம போயிட்டாங்க அல்லது கம்ப்யூட்டர் முழுங்கிருச்சுன்னு அவர் எப்படி ஃபீல் பண்ணாரு? Uncomfortable and squirmish. Squirm அப்படின்னு ஒரு வேர்டு, uncomfortable அப்படின்னு அர்த்தம். What is one reason the speaker guesses for grandma's disappearance? இது காணாம போனதுக்கு ஏதாவது ஒரு காரணம் என்ன நினைக்கிறாரு? She caught a computer virus.
அந்த ஸ்பீக்கர் என்ன நினைக்கிறாரு, கம்ப்யூட்டர் வைரஸ்ல அஃபெக்ட் ஆயிருப்பாங்க, அதனாலதான் பாட்டி காணாம போயிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. What digital creature does the speaker imagine might have eaten grandma? என்ன எந்த டிஜிட்டல் கிரியேச்சர் வந்து இந்த கம்ப்யூட்டரை அஃபெக்ட் பண்ணியிருக்கும் அல்லது பாட்டியை காணாம போய் சாப்பிட்ருக்கும் அப்படின்னா, ஓம் ஸ்பைடர்னா உங்களுக்கு தெரியும், ஸ்பைடர்னா எட்டுக்கால் பூச்சி, ஸ்னேக்னாலும் தெரியும், பீட்டல்னா நார்மலான வண்டு பூச்சின்னு சொல்றோம் இல்லையா, அதான் பீட்டில். ஓம்னா புழுக்கள், அல்லது நம்ம இதுல கம்ப்யூட்டரை பொறுத்தவரையிலும் ஓம் பக் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. ஆமா, இங்க வந்து ஓம் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. Where is the first place the speaker mentioned searching for grandma? முதல்ல எதுல ஃபர்ஸ்ட் எதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி தேடுறாரு? The recycle bin-ல தேடுறாரு. What kind of computer data did the speaker look through? எதுலாம் என்ன மாதிரியான கம்ப்யூட்டர்ல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தேடுறாரு? Files of every kind. Files of every kind. எல்லா டைப் ஆஃப் ஃபைல்ஸ்லயும் தேடுறாரு. What massive network did the speaker use to extend the search? எதுல தேடுறாரு massive-ஆ? இன்டர்நெட்ல, the internet. What was the ultimate result of the speaker's search in this stanza? Yes, I have forgotten to underline the answer. The option is C. They found absolutely nothing. C is the answer. The underline பண்றதுக்கு மறந்துட்டோம். But here in the answer, in the right hand bottomல, right hand side bottomல பாருங்க, answer C is the right answer. Answer is they found absolutely nothing. அப்படின்றது. Why did the speaker decide to ask Jews for help? Jews கிட்ட போய் ஹெல்ப் கேட்கிறாரு. கடைசி எதனால அவங்க அதை ஹெல்ப் கேட்கிறாருன்னா, அவுட் ஆஃப் டெஸ்பரேஷன், விரக்தி அடைஞ்சிட்டாரு. எல்லாத்துலயும் தேடி தேடி பார்த்துட்டு கிடைக்காதனால டெஸ்பரேஷன்ல போய் தேடுறாரு. What did the speaker want Jews to do with the churches? என்ன பண்ண சொல்றாரு? Refine and make them better. Refine பண்ண சொல்றாரு. ஜீவ்ஸை எப்படியாவது ரிஃபைன் பண்ணி கண்டுபிடிச்சு எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. What kind of reply did the speaker receive from Jews? Jews இருந்து என்ன ரிப்ளை வருது? நெகட்டிவ் ரிப்ளை, நத்திங், இட் இஸ் நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஆன்சர் வரும். Where was absolutely nothing found according to this stanza? எதுல தேடின போது நத்திங் ஃபவுண்ட் அப்படின்னு வருது? ஆன்லைன்ல. Where does the speaker think grandma might be seen by the reader? Inside the inboxல. எங்க தேட சொல்றாரு? இன்பாக்ஸ்ல இருக்காங்களான்னு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. Which three computer actions? ஆமா, இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். காப்பி, ஸ்கேன் அண்ட் பேஸ்ட். காப்பி, ஸ்கேன் அண்ட் பேஸ்ட், அதான் 3 கம்ப்யூட்டர் ஆக்ஷன்ஸ். இதுல எனக்கு அனுப்புங்க. அந்த பாட்டிக்கு இது எங்க இருந்தாங்கன்னா, கிராண்ட் மதர் இருந்தாங்கன்னா, காப்பி, ஸ்கேன் அண்ட் பேஸ்ட் பண்ணி எனக்கு send it back to me அப்படின்னு சொல்றாரு. How does the speaker want grandma to be sent back? எதிர் வழியா அனுப்ப சொல்றாரு? என்னன்னு இமெயில் வழியா அனுப்ப சொல்றாரு. What is the main tone of the speaker's request in the final stanza? கடைசியா இந்த ஃபைனல் ஸ்டான்ஸால நமக்கு என்ன தெரியுது? Playful and hopeful. Playful and hopeful. Yes, the poem is over. Now we are getting into the supplementary reader. இந்த குழந்தைங்களோட இதெல்லாம் பார்க்கிற போதே yes, supplementary reader on Monday morning. Monday morning அப்படின்றது it is an adapted one from the adventure of Tom Sawyer by Mark Twain. Mark Twain உடைய இந்த புக் வந்து வெரி ஃபேமஸ். அட்வென்ச்சர் ஆஃப் டாம் சாயர் அப்படின்றது வெரி பாப்புலர். டாம்னுடைய ஸ்பெல்லிங் வந்து TOMக்கு பதிலாக TAMன்னு போட்டிருக்கேன், அது கொஞ்சம் மாத்திக்கோங்க. டாம் சாயர், ரைட். மார்க் ட்வைன். நவ் அபவுட் த ஆத்தர். மார்க் ட்வைனை பத்தி கொஞ்சம் பார்த்தலாம். Mark Twain was a famous American writer, humorist and lecturer. ஆமா, மார்க் ட்வைன் யாரு அப்படின்னா அமெரிக்கன் ரைட்டர். திரும்ப பார்த்துக்கோங்க, மார்க் ட்வைன் யாரு, எந்த நாட்டுக்காரரு அப்படின்னு கேட்டா அமெரிக்கன் ரைட்டர், ஹியூமரிஸ்ட் அண்ட் லெக்சரர். His real name was, இதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, அவருடைய ரியல் நேம் சாமுவேல் லாங்ஹர்ன் கிளெமென்ஸ். சாமுவேல் லாங்ஹர்ன் கிளெமென்ஸ்.
He is often called the father of American literature. This question can be asked. Who is the father of American literature? Mark Twain. What is his real name? Samuel Langhorne Clemens. இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறது நல்லது. Early life and inspiration. Mark Twain was born in Missouri in 1835. He grew up near the great Mississippi River. அமெரிக்கால இருக்கக்கூடிய Mississippi River அதுல அந்த பக்கத்துல தான் அவர் வளர்ந்தது. As a young man, he worked as a pilot on the steamboat. ஸ்டீம்போட்னுடைய பைலட்னா அதுல அந்த படகோட்டியா இருந்திருக்காரு. ஸ்டீம்போட்னுடைய பைலட்டா இருந்திருக்காரு. The river and the people he met there inspired his finest stories. இவருடைய ஃபேமஸ் புக்ஸ் கேட்கலாம். மார்க் ட்வைனுடைய ஃபேமஸ் புக்ஸ். Twain is best known for writing about young adventurous characters. His most famous novels are The Adventures of Tom Sawyer and The Adventures of Huckleberry Finn. இது ரெண்டு நாவல்ஸ், குழந்தைகளுக்கான நாவல்ஸ். இப்போ கூட நிறைய ரஷ்யன் நாவல்ஸ்ல கூட நோசோனுடைய த ஸ்கூல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கெல்லாம் கிடைக்குது. எல்லாம் ஆல்மோஸ்ட் இதே மாதிரியான கதைகள். ஒரு ஸ்கூல் பையன், அவன் பண்ற குறும்பு, அதெல்லாம் அவருடைய அட்வென்ச்சரஸ், இதெல்லாம் வச்சுதான் இந்த கதைகள்லாம் இருக்கு. ஸோ ஹிஸ் டூ ஃபேமஸ் நாவல்ஸ் ஆர் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர். இங்கே கரெக்டா போட்டிருக்க TOM டாம் அப்படின்றது கரெக்டா இருக்கு. பட் இந்த டைட்டில்ல கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்கு. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அந்த next novel is The Adventures of Huckleberry Finn. These books capture the spirit of childhood and realities of American life in the 19th century. During the period of 19th century-ல அந்த ஸ்கூல் பசங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்ததுன்றதுதான். இவருடைய ரைட்டிங் ஸ்டைல் அண்ட் லெகசி எப்படி இருக்குன்னா, he wrote using a lot of humor. விட்டுனா இது ஒரு 20-25 இயர்ஸ் பேக் எல்லாம் அந்த காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு தெரியும். ஜோக் அடிக்கிறான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, விட்டு அடிக்கிறான் அப்படிம்பாங்க. விட்டு மீன்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், சமயோஜித புத்தி. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி டக்குன்னு ஒரு விஷயத்த சொல்றது, தட் இஸ் கால்டு விட்டுன்னு பேர். அண்ட் லோக்கல் ஆக்சென்ட், அது எல்லாமே அப்படியே யூஸ் பண்ணி தான் அவர் எழுதினாரு. He was very good at pointing out the flaws in society through funny stories. அவங்க எதெல்லாம் சொன்னார்னா, அந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய தவறுகள் இருக்கு இல்லையா, ஃபிளாஸ் இன் த சொசைட்டி, அதையெல்லாம் அப்படியே ஃபன்னியா ஒரு ஃபன்னி ஸ்டோரியில ஒரு ஜாலியா ஒரு குறும்புத்தனமா அந்த கதையை சொல்லிடுறாரு. ஈவன் டுடே ரீடர்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு லவ் ஹிஸ் புக்ஸ் ஃபார் தேர் அட்வென்ச்சர் அண்ட் விஸ்டம். ஆமா, இந்த புத்தகத்தை இன்னும் நிறைய உலகம் முழுக்க படிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் ஒரு தடவை இந்த ஃபுல் புக்கை படிச்சிருக்கு. நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த ஸ்டோரி சும்மா ஜஸ்ட் அண்ட் அடாப்டர் ஒரே ஒரு சின்ன பீஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுல் நாவலை படிச்சீங்கன்னா இட் வில் பி வெரி மச் இன்ட்ரெஸ்டிங். சம்மரி ஆஃப் திஸ் ஸ்டோரி. ஆன் மண்டே மார்னிங், டாம் ட்ரெட்ஃபுல் மண்டே. எல்லா குழந்தைகளுக்கு இருக்கிற மாதிரி மண்டே மார்னிங் ஆல்வேஸ் ஃபவுண்ட் டாம் சாயர் மிசரபிள். எப்பவுமே இந்த திங்கட்கிழமை காலையில ஸ்கூல் குழந்தைகளுக்கு மாதிரியான ஒரு கஷ்டம் யாருக்கும் கிடையாது. அதே போல டாம் சாயருக்கு அதே பிரச்சனை தான். மண்டே காலையில எழுந்திருச்ச உடனே அவ்வளவு கஷ்டமா இருக்கு ஸ்கூலுக்கு போறது. இட் மென்ட் ஸ்டார்டிங் another whole week of slow suffering at school. அந்த திங்கக்கிழமையிலிருந்து ஃப்ரைடே வரைக்கும் அப்படியே ஸ்லோவா போகும், ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்றது. He lay in bed and wished he was sick so he could stay home. வீட்டிலேயே இருந்துக்கலாம்னு தோணுது. இதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடலாமா, அப்படியே பெட்லயே படுத்துக்கிட்டே யோசிக்கிறான் என்னென்னலாம் பண்ணலாம். Tom began to examine his body for any signs of illness. ஏதாவது உடம்பு சரியில்லாம போறதுக்கு காரணம், கழுத்து தொட்டு பார்க்கறான், காய்ச்சல் அடிக்குதான்னு தொட்டு பார்க்கறான், வயிற்றை தொட்டு பார்க்கறான், ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும் இல்லையா. ஃபைண்டிங் an excuse, ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் கிடைக்குமான்னு பார்க்கறான். ஃபர்ஸ்ட் டாம் இன்வெஸ்டிகேட்டட் his stomach. முதல்ல வயிற்று அழுத்தி பார்க்கறான், வயிறு வலிக்குதா, அது வயிறு வலிக்குதுன்னு சொல்லிடலாமான்னு. But the ache was too weak. ஆனா அது சொல்ற அளவுக்கு பெருசா வலிக்கல. Then he remembered one of his upper teeth was loose. அப்பன்னு பார்த்து ஒரு பல்லு, மேல் பல்லு ஒன்று லூஸா இருக்கு, அதை பார்க்கறான். அது ஞாபகம். He was about to complain. சரி, அதை பத்தி சொல்லிடலாம். But he stopped to think.
அப்புறம் நிறுத்திட்டான். He knew his aunt Polly. அவனுடைய aunt Polly அது மெயின் கேரக்டர் அந்த கதையிலேயே. டாம் சாயர், அடுத்தது வந்து aunt Polly, அவனோட அத்தை போலி அப்படின்றவங்க. அவனோட திருட்டுத்தனம் எல்லாம் அந்த அவங்க அத்தைக்கு தெரியும். which pull the tooth out. எப்படியும் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மேல் பல் வலிக்குது அப்படின்னா உடனே அதை பிடிக்கிடுவான். and that would hurt. அப்போ கண்டிப்பா அது வலிக்கும். உடனே என்ன பண்றான், சோட்டோ பிளான். சோட்டோ, டோனா கால் விரல்கள், கால் விரல்ல புண்ணு இருக்கு, அதை பிளான் பண்றான். அதை சொல்லி கால் விரல்ல புண்ணாயிடுச்சு, நடக்க முடியல அப்படின்னு, ஷூ போட முடியாது, ஏதாவது ஒரு காரணம் சொல்லலாமான்னு யோசிக்கிறான். Tom desired to look for a different excuse. He remembered a doctor talking about certain ailment. இந்த மாதிரி வலி வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு தடவை சொன்னது ஞாபகம் வருது. It could lay up a patient for 3 weeks. இந்த மாதிரி ஒருத்தர் வந்தாரு, கால் வலியில 3 வாரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. And make them lose a finger. Tom eagerly pulled his sore toe from under the sheet to inspect out. உடனே டக்குன்னு காலை மேல போத்தி இருக்கிற அந்த போர்வையில இருந்து காலை எடுத்து உள்ளுக்குள்ள காலை பாக்குறான், எக்ஸாமின் பண்ணி பாக்குறான். ஒருவேளை இதை ஒரு காரணமா சொல்லிடலாமா, புண்ணு பெருசா இருக்கா, வலிக்குதுன்னு சொல்லிடலாமான்னு. வேக்கிங் அப் சித்து. சித்து அவனோட பிரதர். சித்து இஸ் ஹிஸ் பிரதர். அவனை எழுப்புறான். Tom began to groan loudly to attract attention. முதல்ல ஆரம்பிக்கிற போது ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டத்தோட ஆரம்பிச்சா தானே நம்புவாங்க. அதனால அவன் என்ன பண்றான், அப்படியே பயங்கரமா வலி வந்து துடிக்கிற மாதிரி அழுகுறான். அவனாவே முனகி பாக்குறான், கத்தி பாக்குறான், என்னென்னோ பண்றான். His brother Sid was sleeping soundly right next to him. அவனோட பெட்ல பக்கத்திலேயே படுத்து தூங்கிட்டு இருக்கான் அவனோட சித்து. அவன் ரொம்ப நல்ல டீப் ஸ்லீப்ல இருக்கான். Tom groaned louder. அவன் எழுந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப கத்தி கத்தி அழுகுறான். But Sid did not wake up. ஆனா சித்து அதுங்கெல்லாம் கண்டுக்கவே இல்லை, அவன் நல்ல தூக்கத்துல இருக்கான். Finally, Tom shook Sid until Sid opened his eyes and looked at him. அவன் கண்ணை திறந்து பார்க்கறவல்ல அவனை போட்டு உழுக்குழுக்குன்னு உழுக்கிறான். The fake agony. உண்மையாவே பெயினே இல்லை, ஆனா வலி வந்த மாதிரி காட்டுறான். Sid became frightened by Tom's dramatic groans. அவன் பார்த்த உடனே பயந்துட்டான். இவன் டிராமா தான் போடுறான் வலிக்கிற மாதிரி. ஆனா சித்து பார்த்த உடனே பயந்துட்டான். ஐயோ உனக்கு ஏதோ ஆயிடுச்சு டாமுக்குன்னு. Tom pretended that he was dying from his sore toe. அப்படியே கால் புண்ணால, கால் விரல் அப்படியே காயம்பட்டதுல அப்படியே தாங்க முடியாம வலிக்குதுங்கிற மாதிரி நடிக்கிறான். சித் rushed downstairs to get help. உடனே டவுன்ஸ்டேர் கீழே ஓடுறான். மேல படுத்திருக்கான், மேல ரூம்ல இருக்குது, கீழே ஓடுறாங்க. He told Aunt Polly that Tom was dying. ஓடி போய் சொல்றான் ஆண்ட் போலிகிட்ட, டாம் வந்து அப்படியே துடிக்கிறான், பயங்கரமா அழுகுறான் அப்படின்னு. ஆண்ட் போலிஸ் ரியாக்ஷன். அதை கேட்ட உடனே ஆண்ட் போலிக்கு அவங்களுடைய ரியாக்ஷன் என்ன, அவனுக்கு தான் தெரியும் இல்லையா. ஆண்ட் போலிக்கு flew upstairs in a great hurry. அவங்களும் வேக வேகமா மேல போறாங்க, ஒருவேளை உண்மையா இருக்குமோன்னு. Her face grew pale and her lips trembled. அவங்களுக்கு அப்படியே மூஞ்சி கீச்செல்லாம் வெளியிட்டு போச்சு. என்னடா திடீர்னு ஒரு பையன் அழுகுறானே, ஒரே சத்தம் போடுறானேன்னா பயந்து போய் மேல ஓடுறாங்க. When she reached the bed, Tom claimed his toe was mortified. அப்படியே காலை வச்சுக்கிட்டு அப்படியே துடிக்கிறான். அப்படியே கால் வலியில தாங்க முடியாம mortified. பயங்கரமா அப்படியே துண்டாய் குடுதான மாதிரி துடிக்கிறான். Aunt Polly quickly realized the truth and began to laugh. அவங்க ஆண்ட்டுக்கு புரிஞ்சிச்சு இவன் நடிக்கிறான். உடனே அடுத்த பிளான் போடுறான், the loose tooth solution. அதான் ஆல்ரெடி ஒரு பல்லு ஆடிட்டு இருக்கு இல்லையா, மேல் பல்லு, லூஸ் டூத் சொல்யூஷன், அதுக்கு போறான். She told Tom to stop his nonsense and get out of bed. ஏய் நடிக்காத, ஒழுங்கு மரியாதை எழுந்துச்சு பெட் அவுட் எந்திரி அப்படின்றான். Tom then admitted that his sore toe was fine. இப்போ கொஞ்சம் வலி இல்லை, பரவாயில்ல, கால் வலிச்சுது, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. But his tooth ached. ஆனா எனக்கு பல்லு தான் ரொம்ப வலிக்குது. Aunt Polly immediately called for a silk thread. போனாங்க. அப்படியா, சரி, டேய் அவனை அந்த பையன் சித்த கூப்பிட்டாங்க. டேய் ஓடி போய் ஒரு சில்க் த்ரெட், ஒரு பட்டு நூல் ஒன்று எடுத்துக்குவோம். அப்படியே a chunk of fire, அப்படியே ஒரு நெருப்பு துண்டு ஒன்று எடுத்துட்டு வா. ஃப்ரம் த கிச்சன்ல ஒரு நெருப்பு துண்டு ஒன்று எடுத்துட்டு அப்படியே கீழே வா அப்படின்றாங்க. ஆஃப்டர் ஸ்கூல் Tom was terrified and begged her not to pull it out. கத்துறான்.
அத்தாத்தன்னு இது பண்ணிடாதீங்க, பல்ல பிடிங்கிறாதீங்க, எனக்கு ரொம்ப வலிக்கும் அப்படின்னு பயந்து கத்துறான். ஆண்ட் போலி டிட் நாட் லிசன். அவன் கத்துறதெல்லாம் கவலையே படல. ஷி டைடு த த்ரெட் டு த டூத். அவனுடைய ஒரு முனைய, அந்த நூலினுடைய ஒரு முனைய அவங்களுடைய அந்த பையனுடைய பல்லுல கட்டிட்டாங்க. அண்ட் fasten the other end to the bed post. அப்புறம் இன்னொரு எண்ட கட்டலனுடைய காலில் கட்டிட்டாங்க. She thrust the hot coal near Tom's face. அந்த கையில ஒரு நெருப்பு துண்டு வச்சிருந்தாங்க இல்லையா ஒரு கிண்ணத்துல போட்டு, அதை கொண்டு வந்து மூஞ்சிக்கிட்டு அப்படி முட்டுற மாதிரி சூடு வைக்கிற மாதிரி கொண்டு வந்து காட்டுறாங்க. அண்ட் he jumped back. எங்க முகத்துல பட்டு சுற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குனு மூஞ்சி இப்படின்னு திருப்புறான். The tooth came out dangling by the bed post. அந்த அப்படியே அந்த கைத்துல அந்த நூல்ல கட்டி இருந்தது இப்ப எதுல தொங்கிட்டு இருக்கு, அந்த பெட் போஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அது பெட்டினுடைய காலு, அதுல அந்த நூலோட தொங்கிட்டு இருக்கு. அதுல இருந்து கலந்துட்டு போச்சு. வித் நோ மோர் எக்ஸ்கியூசஸ் லெஃப்ட். வேற வழியே இல்லை, இனிமேல் என்ன காரணமும் சொல்ல முடியாது. இந்த பல்ல பிடிங்கியாச்சு. Tom had to go to school. Evaluation pattern பார்ட்டுக்கு வந்துட்டோம். How did Monday morning always make Tom Sawyer feel? அவனுக்கு எப்பவுமே காலையில் எப்படி இருக்கும்? எக்ஸைட்டட் அண்ட் எனர்ஜெட்டிக்கா இருக்குமா, மிசரபிள் அண்ட் அன்ஹாப்பியா, காம் அண்ட் ரிலாக்ஸ்டா, கியூரியஸ் அண்ட் ஸ்டூடியஸா, எப்படி இருக்கும்? செகண்ட் கொஸ்டின், வாட் டிட் யுவர் மண்டே மார்னிங் சிக்னிஃபை ஃபார் டாம்? எப்பயுமே மண்டே மார்னிங் வந்து அவனுக்கு எப்படிப்பட்டது? த ஸ்டார்ட் ஆஃப் ஃபன் வெக்கேஷன் மாதிரி இருக்குமா, சான்ஸ் டு மீட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணலாம் திங்கக்கிழமை அப்படின்னு நினைப்பானா, த ஸ்டார்ட் ஆஃப் அனதர் வீக் ஆஃப் ஸ்லோ சஃபரிங் அட் ஸ்கூல், ஸ்கூல்ல ஒரு வாரம் அப்படியே ஸ்லோவா போகுமே, எப்படிதான் அந்த ஸ்கூலுக்கு போறது அப்படின்னு தோணுமா, ஸ்பெஷல் ஃபேமிலி கேதரிங், பரவாயில்ல ஒரு ஸ்பெஷல் ஃபேமிலி எல்லாம் மண்டேல இருந்து வந்துருவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. வாட் டிட் டாம் விஷ் ஃபார் while lying in bed? என்னென்னலாம் யோசிக்கிறான் டாம் பெட்ல படுத்துட்டு? that it would rain heavily, நீ மழை பெஞ்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுதா? that he was sick so he could stay home, ஒருவேளை நமக்கு உடம்பு சரியில்லை அதனால நம்ம வீட்டுல இருந்துக்கலாம்னு தோணுதா? that school would be permanently closed, ஸ்கூல் பெர்மனண்டாவே க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அப்பாடா பிரச்சனையே இல்லை அப்படின்னு தோணுதா? that Aunt Polly would give him gift, ஒருவேளை அவனோட ஆண்ட் போலி வந்து கிஃப்ட் தருவாங்கன்னு நினைச்சானா? நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் டிட் டாம் பிகின் டு டூ டு அவாய்ட் கோயிங் டு ஸ்கூல்? வாட் டிட் டாம் பிகின் டு டூ அவாய்ட் கோயிங் டு ஸ்கூல்? ஸ்கூல் போகிறதுக்கு அவாய்ட் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்றான் பாருங்க. ஹைட் இஸ் ஸ்கூல் பேக், ஸ்கூல் பேக்கை மறைச்சு வச்சுட்டானா? ரன் அவே ஃப்ரம் த ஸ்கூல், வீட்டை விட்டு ஓடிட்டானா? examine his body for signs of illness, ஏதாவது உடம்பு சரியில்லாம போதானு உடம்பு தொட்டு பார்க்கறானா? pretend that he forgot the way to school, அல்லது ஸ்கூலுக்கு போற வழி தெரியலன்னு நடிக்கிறானா? நெக்ஸ்ட் கொஸ்டின், which part of his body did Tom investigate first? முதல்ல எதை இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கறான், எதை தொட்டு பார்க்கறான்? his head, his stomach, his feet, his hand, எந்த பார்ட் ஆஃப் த பாடியை எக்ஸாமின் பண்ணி பார்க்க? Why did Tom drop the idea of using stomachache as an excuse? முதல்ல என்ன நினைக்கிறான், ஸ்டமக் ஏக்னு சொல்லிடலாமா அப்படின்னு பார்க்கறான். அதை ஏன் அதை ட்ராப் அவுட் பண்ணிட்டான்? ஏன் அது வேண்டாம், அந்த எக்ஸ்கியூஸ் சரியில்லைன்னு ட்ராப் பண்ணான்? The ache was too weak, அது அந்த வீக்கா இருந்தது, ரொம்ப அவ்வளவு ஒன்றும் அது சொல்ற அளவுக்கு இல்லை. And Polly gave him medicine immediately, உடனே மெடிசின் கொடுத்துட்டாங்க. His stomach stopped hurting completely, வயிறு வலி ஸ்டாப் ஆயிடுச்சு. Sid told him it was a bad idea. பக்கத்துல படுத்திருந்த சித்து வந்து சொல்றான், இல்லடா அதெல்லாம் பேட் ஐடியாடா, அதெல்லாம் ஒத்து வராதுடா அப்படின்னு சொல்லிட்டானா? What is the right answer? What did Tom discover was loose when he kept searching for an illness? எதை கண்டுபிடிக்கிறான்? One of his lower teeth, அவனுடைய கீழ்பல்லு ஆடுதுன்னு நினைக்கிறானா? ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபிங்கர் ஜாயின்ட்ஸ், விரல் இதெல்லாம் இருக்குன்னு பார்த்தானா? ஒன் ஆஃப் ஹிஸ் அப்பர் டீத், மேல் பல்ல செக் பண்ணானா? ஹிஸ் ஷூலேஸ், அவனுடைய ஷூலேஸ் செக் பண்ண, எது லூஸா இருக்கு, முதல்ல எது ஆட்டம் காடுது?
எது ஆடுதுன்னு முதல்ல கண்டுபிடிச்சான். Why did Tom hesitate to complain about his loose tooth at first? ஏன் இவனுக்கு ஆல்ரெடி அந்த பல்லு வந்து ஆடுதுன்னு தெரியலையா? ஏன் அதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்டா அவன் எடுத்துக்கிறதுக்கு ஹெசிடேட் பண்ணான், தயங்கினான்? He knew சித்து would laugh at him. அதை சொன்னா சித்து சிரிப்பான் அப்படின்றதுனால அது சொல்லல. He was afraid Aunt Polly would pull it out, which would hurt. அது பல்ல ஆடுதுன்னு சொன்னா ஆண்ட் போலி அதை புடுங்கிடுவாங்க, அது இதை விட வலிக்கும். He thought the tooth would fall out on its own. அந்த பல்ல தானாவே விழுந்துருன்னு நினைச்சிருக்கலாம். He forgot which tooth was loose. எந்த பல்லு ஆடுது அப்படிங்கிறது கூட அவனுக்கு மறந்து போயிருக்கலாம். What inspired Tom to use his toe as an excuse? Toe, கால் விரல், அதை எக்ஸ்கியூஸா வச்சுக்கலாம்னு தோணுது. A story he read in a school book. ஸ்கூல் புக்ல படிச்சிருக்கான், இந்த மாதிரி கால்வலி வந்தா ரெஸ்ட் எடுப்பாங்க, அதனால லீவ் போட்டுக்கலாம்னு ஸ்கூல் புக்ல படிச்சானா. A dream he had the previous night. ராத்திரி ஒரு கனவுல அப்படி தோணுச்சா. Remembering a doctor talking about certain ailment. ஒரு டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்கு, இந்த மாதிரி கால்வலி வந்தா ஒரு வாரம் ஆகும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தது ஞாபகம் இருக்குதா. Seeing Sid hurt his foot. சித்து வந்து அவனுடைய காலை காயப்படுத்திக்கிட்டானா. According to what Tom remembered, how long could this specific ailment lay up a patient? இந்த கால்வலி டோ பெயின் வந்தா எத்தனை நாள் லீவ் பண்ணலாம்? For 1 week, for 3 weeks, for a whole month, for just 2 days. எத்தனை நாள் லீவ் பண்ணலாம்னு அவனுக்கு தோணும். What extreme consequence of the ailment made Tom excited to try it? What extreme consequence of the ailment made Tom excited to try it? It could make a patient lose a finger. ஒருவேளை அது விரல அது எடுத்துருவாங்கன்னு பயப்படலாம். It could make a patient blind. ஒருவேளை பிளைண்ட் ஆயிடும், பேஷண்ட் வந்து பிளைண்ட் ஆயிடலாம்னு சொல்லி பயப்படலாம். It could cause a permanent fever. ஒருவேளை காய்ச்சல் வந்துடலாம். It could change a person's voice. ஒருவேளை அவனுடைய குரல் மாறிடலாம். What extreme consequences of the ailment made Tom excited to try it? என்னென்னலாம் ட்ரை பண்ணி பார்க்கறான். From where did Tom eagerly pull his sore toe to inspect it? முதல்ல எங்க இருந்து காலை உருவி பார்த்தான். From inside his shoe, ஷூல இருந்தா. From under the sheet, ஷீட்டுக்கு அடியில் இருந்தா. From behind bed post, அந்த கால் கட்டலினுடைய கால்ல இருந்தா, கால் பகுதியில் இருந்தா. From under the pillow, அல்லது பில்லோனுடைய அடியில் இருந்தா. What was Tom's brother Sid doing while Tom was groaning? Tom வந்து முனகிட்டு அழுதுட்டு இருந்தான் இல்லையா, அப்போ சித்து என்ன பண்ணிட்டு இருந்தான்? அவனோட பிரதர், டாமோட பிரதர் சித்து என்ன பண்ணிட்டு இருந்தான்? Reading a book, getting ready for school, sleeping soundly right next to him, watching him Tom silently. என்ன பண்ணிட்டு இருந்தான்? ஏதாவது புக் படிச்சுட்டு இருந்தானா? ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தானா? நல்லா தூங்கிட்டு இருந்தானா? டாம் சைலண்டா வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. How did Tom finally manage to wake Sid up? கடைசியா எதனால, எப்படி அவனை போய் எழுப்புறான்? By splashing water on his face. அவன் மூஞ்சில தண்ணி தெளிச்சான். By shouting his name loudly. ஏய் சித்து சித்துன்னு சொல்லி கத்தி கூப்பிட்டான். By shaking him until he opened his eyes. அவன் கண்ணை திறக்கிறவள அவனை போட்டு உழுக்குன்னு உழுக்குனான். By pulling his blanket away. அவன் மேல போத்திருந்த போர்வியை இழுத்தெறிச்சான். How did Sid feel when he heard Tom's dramatic groan? இவன் ஒரு dramatic groan டிராமா பண்றான் இல்லையா, அத சித்த எப்படி ஃபீல் பண்ணலாம்? Amused and cheerful. ரொம்ப சந்தோஷமா பார்த்தான். Frightened and worried. ரொம்ப கவலைப்பட்டான், பயந்து போயிட்டான். Angry and annoyed. ரொம்ப கோவமா இருந்தது, அவனை பார்த்த உடனே அவ்வளவு கோவம். Completely indifferent. வித்தியாசமா ஃபீல் பண்ணான். எப்படி ஃபீல் பண்ணான்? What did Tom pretend was happening to him? What did Tom pretend was happening to him? Yes, he was losing his memory. அவன் அவ்வளவுதான், தன்னோட மெமரி லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சான்.
He was catching a terrible cold. ஒருவேளை சளி பிடிச்சிச்சுன்னு நினைச்சிருக்கலாம். He was dying from his sore toe. பயங்கரமா துடிக்கிறான். அந்த கால் விரலுடைய காயத்தினால புண்ணுனால துடிக்கிறான்னு நினைச்சான். He was unable to move his hand. கையவே மூவ் பண்ணலன்னு நினைச்சான். What happened to him? What did Sid tell Aunt Polly when he rushed downstairs? அந்த சித்து இந்த மாதிரி அவன் துடிக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்ட் போலி எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? டவுன் ஸ்டார்ல இருந்த ஆண்ட் போலி. டாம் வாஸ் ஸ்டோலன் சம் ஸ்வீட்ஸ். ஏதோ டாம் ஸ்வீட்ஸ் எல்லாம் திருடிட்டான்னு நினைச்சாங்களா? டாம் இஸ் டையிங். டாம் ஐயோ சாக போறான், இவ்வளவு வலிக்குது போல இருக்கு அப்படின்னு நினைச்சாங்களா? டாம் ரெஃப்யூசஸ் டு கோ டு ஸ்கூல். டாம் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறதுனால இப்படி பண்றான்னு நினைச்சாங்களா? டாம் ஹேஸ் broken a window. டாம் ஏதோ விண்டோவை உடைச்சிட்டான்னு நினைச்சாங்களா? How did Aunt Polly look and react when she flew upstairs in a hurry? How did Aunt Polly look and react when she flew upstairs in a hurry? அவசரமா மேல வந்தாங்க. இவங்க பார்த்த உடனே இவங்களுடைய முகத்துல ஏற்பட்ட இந்த ரியாக்ஷன்ஸ். Her face grew pale and her lips trembled. அப்படியே மூஞ்சி அப்படியே வெளிரி போச்சு. திடீர்னு பயந்து போய் பயத்தினால முகம் வெளிரிடுச்சு. அப்புறம் அவங்களுடைய உதடுகள்லாம் நடுங்கிருச்சு. ஐயோ பையனுக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு நினைச்சாங்க. She was smiling and holding a book. ஒரு கையில ஒரு புக்கை பிடிச்சிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணாங்க. She was completely calm and slow. ரொம்ப காமா ஸ்லோவா அவனை பார்த்தாங்க. She looked angry and strict. அப்படியே ஸ்ட்ரிக்டாவும் ஆங்கிரியாவும் பார்த்தாங்க. Which one is the right answer? What specific word did Tom use to describe the state of his toe to Aunt Polly? Specific word. அந்த பையன் டாம் வந்து சொல்றான் இல்லையா, என்ன ஆச்சுன்னு சொன்னான்? அந்த கால் விரல் புரோக்கனா, ப்ளீடிங்கா, மார்டிஃபைடா, ஸ்வல்லனா? உடஞ்சிருச்சு, ரத்தம் வடியுது. மார்டிஃபைடு, வலி வேதனை தாங்க முடியலன்னு சொல்றது. ஸ்வல்லன்னு வீங்கிருச்சுன்னு சொல்றோம். என்ன சொன்ன? எந்த வேர்டு ஸ்பெசிபிக்கா யூஸ் பண்றோம்? What did Aunt Polly do as soon as she realized the truth about Tom's toe? What did Aunt Polly do as soon as she realized the truth about Tom's toe? டாம்னுடைய டோ பார்த்த உடனே அவங்க புரிஞ்சுட்டாங்க. அவங்க என்ன ரியலைஸ் பண்ணாங்க? She began to cry out of sadness. ஐயோன்னு ஒப்பரை வச்சு அழுதாங்களா? She began to laugh. சிரிச்சாங்களா? She scolded Sid for lying. படுத்துட்டே இருக்காடான்னு திட்டினாங்களா? She called the doctor immediately. உடனே டாக்டர் கூப்பிட்டாங்களா? After his toe plan failed, what did Tom admit actually ate? அது இந்த டோ பிளான் போயிடுச்சு, கால் விரல் பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது அவங்க ஆண்ட் ஒத்துக்கல, அவங்க தெரிஞ்சிச்சு. உடனே வேற என்ன சொல்றான்? ஸ்டமக்கா, his head, his tooth, his ear. மறுபடியும் ஒரு எது வலிக்குதுன்னு சொல்லி சொன்னான். ஸ்டமக்கா, ஹெட்டா, டூத்தா, இயரா? What two things did Aunt Polly call for to solve Tom's toothache? அவனுடைய பல்லு வலியிலிருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு ரெண்டு விஷயத்த செய்யறாங்க. என்ன பண்றாங்க? a pair of pleer and some salt. அந்த கொரடுன்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ளீர்ஸ்னா, அதை எடுத்துட்டு வர்றாங்களா? கொஞ்சோண்டு சால்ட் அண்ட் இது கொண்டுட்டு வந்து கொண்டு வந்தாங்களா? a silk thread and a chunk of fire from the kitchen. அந்த நூலும் சில்க் த்ரெட், அதாவது பட்டு நூலும் கொஞ்சோண்டு ஒரு பீஸ் ஆஃப் ஃபயர், ஒரு சின்ன நெருப்பு துண்டு கொண்டு வர சொன்னாங்களா? கிச்சன்ல இருந்து எடுத்துட்டு வர சொன்னாங்களா? வார்ம் வாட்டர் அண்ட் கிளீன் கிளாத். சுடுதண்ணி, கொஞ்சம் வெதுன்னு தண்ணியும் ஒரு நல்ல சுத்தமான துணியும் கொண்டுட்டு வர சொன்னாங்களா? a doctor and a bottle of medicine. டாக்டரும் பாட்டில் ஆஃப் மெடிசனும் கொண்டு வர சொன்னாங்களா? என்ன கொண்டு வர சொன்னாங்க? How did Aunt Polly manage to pull out Tom's loose teeth? இதுதான் கிளைமேக்ஸ். அவனுடைய பல்ல எப்படி புடுங்கினாங்க அது அவங்க ஆண்ட்? She pulled it out quickly with her bare fingers. தன்னோட விரலாலேயே புடுங்கிட்டாங்களா? She used a metal tool from the kitchen. கிச்சன்ல இருந்து எடுத்துட்டு வந்த ஒரு மெட்டல் டூல் வச்சு புடுங்கினாங்களா? She tied a thread to it, fastened it to the bed post and thrust a hot coal near his face. ஒரு நூல், அந்த பட்டு நூலுல அவனுடைய பல்லுல கட்டி, இன்னொரு மணிய கட்டலனுடைய காலில் கட்டி,
அவன் மூஞ்சிக்கு பக்கத்தால ஒரு நெருப்பு துண்டு இப்படின்னு காட்டினாங்களா? She asked Sid to pull it out while Tom was sleeping. சித்த வந்து அவன் தூங்குற போது நாம டேய் நீ புடுங்கிரு சித்திட்டு சொல்றாங்க. டேய் அவன் டாம் தூங்கிட்டு இருக்க போது நீ புடுங்கிருன்னு சொன்னாங்களாம். என்ன ஆன்சர்? Where did the tooth end up? Dangling at the end of the story. அந்த பல்லு எங்க தொங்கிட்டு இருந்தது? An Aunt Polly's finger. Aunt Pollyனுடைய விரல்லையா? By the bedpost. அந்த கட்டலினுடைய கால்ல. On the bedroom floorல கிடந்ததா? In Tom's hand. டாம்னுடைய ஹேண்ட்லையா? Shall we get into the answer? Yes. How did Monday morning always make Tom Sawyer feel? Answer is B. Miserable and unhappy. Miserable and unhappy. What did a Monday morning signify for Tom? Monday morning அப்படினாலே அவனுக்கு என்ன signify பண்ணும்? The start of another week of slow suffering at the school. What did Tom wish for while lying in bed? That he was sick so he could stay home. What did Tom begin to do to avoid going to school? Examine his body for signs of illness. C is the answer. Which part of his body did Tom investigate first? முதல்ல எதை investigate பண்ணி பார்க்கணும்? Stomach. Why did Tom drop the idea of using a stomach ache as an excuse? ஏன்னா the ache was too weak. Answer is A. Option is A. The ache was too weak. அது சொல்ற அளவுக்கு ஒன்றும் பெருசா வயிறு வலிக்கல. What did Tom discover was loose when he kept searching for an illness? One of his upper teeth. மேல் பல்லுல ஒன்று, அந்த பல்கள்ல ஒன்று வந்து ஆடிட்டு இருக்குது. அதை எக்ஸ்கியூஸா வச்சுக்கலான்னு பார்க்க. Why did Tom hesitate to complain about his loose tooth at first? ஏன் சொல்லல? பல்லு மேல ஆடுது அப்படின்ற விஷயத்த முதல்ல ஏன் சொல்லல? ஏன்னா he was afraid Aunt Polly would pull it out, which would hurt. எப்படியும் Aunt Polly சொன்னா அவங்க பல்ல புடிங்கிருவாங்கன்னு உனக்கு தெரியும். What inspired Tom to use his toe as an excuse? இந்த கால் விரல் வலி அது எக்ஸ்கியூஸ்க்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சான். ஏன்னா இது எங்க கேள்விப்பட்டிருக்காரு? ரிமெம்பரிங் எ டாக்டர் டாக்கிங் அபவுட் எ சர்டன் எயில்மெண்ட். இந்த எயில்மெண்ட்டை பத்தி டாக்டர் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கதே அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு. According to what Tom remembered, how long could this specific ailment lay up a patient? இந்த பெயர் எது வழி வந்தா எத்தனை நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம்? For 3 weeks லீவ் எடுக்கலாம். 3 weeks ரெஸ்ட் எடுக்கலாம். அப்ப என்ன நினைக்கிறான்? இந்த கால் விரல் வலியை தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டா சொல்றான். What extreme consequence of the ailment made Tom excited to try it? It could make a patient lose a finger. அப்படி இல்லைன்னா கால் விரலே எடுத்துருவாங்க அப்படின்னு பயப்படுறாங்க. From where did Tom eagerly pull his sore toe to inspect it? எதுக்கடியிலிருந்து தன்னோட காலை இழுத்து பார்க்கறான்? From under the sheet. What did Tom start doing to attract attention to his fake illness? Groaning loudly. What was Tom's brother Sid doing while Tom was groaning? தெரியும், you know well. Sleeping soundly right next to him. How did Tom finally manage to wake Sid up? By shaking him until he opened his eyes. அவன் கண்ணை திறக்கிற வரல அவனை போட்டு குழுக்குன்னு இழுக்கிறான். How did Sid feel when he heard Tom's dramatic groans? Frightened and worried. பயந்து போயிறான், கவலைப்பட்டான். What did Tom pretend was happening to him? He was dying from his sore toe. Soreனா புண்ணு. Toe-னா கால் விரல். What did Sid tell about Aunt Polly when he rushed downstairs? அவன் கீழே ஓடி போய் சித் என்னன்னு சொல்றான் Aunt Polly-ட்ட? Tom is dying அப்படின்னு சொல்றான். How did Aunt Polly look and react when she flew upstairs in a hurry? Her face grew pale and her lips trembled. What specific word did Tom use to describe the state of his toe to Aunt Polly? Mortified அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்றாங்க. Mortified அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்றாங்க. What did Aunt Polly do as soon as she realized the truth about Tom's toe? அவனுடைய உண்மையான கண்டிஷன் தெரிஞ்ச உடனே
and Polly என்ன பண்றாங்க? Began to laugh. Began to laugh. After stove plan failed, what did Tom admit actually ate? அந்த பிளான் ஃபர்ஸ்ட் பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. உடனே அடுத்து என்ன பிளான் போடுறான்? This tooth, பல்லுவலி. What two things did Aunt Polly call for to solve Tom's toothache? A silver thread and a chunk of fire. Chunk means a piece. A chunk of fire. ஒரு நெருப்பு துண்டு from the kitchenல இருந்து கொண்டு வர சொல்றாங்க. How did Aunt Polly manage to pull out Tom's loose tooth? எப்படி அத பல்ல புடுங்குறாங்க? She tied a thread to it, fastened it to the bedpost, and thrust a hot coal near his face. Where did the tooth end up dangling at the end of the story? The exact answer is by the bedpost. எதுல தொங்கிட்டு இருந்தது? அவனுடைய பல்ல ஆடிட்டு இருந்தது? By the bedpost. Yes, before come to the conclusion and ending up this video, I would like to extend my heartfelt courtesy to என்னோட நன்றி எல்லாம் கடைசியா நான் சொல்லணும். TNGTF பட்டதாரி தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு, டாக்டர் பி பேட்ரிக் ராமன் ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி, தமிழ் டியூபர் யூடியூப் சேனல், எஸ் பூபதி BTS in science, or Anand Ganesh BTS in maths, or Arasamani BTS in English, G. Rajadurai BTS in science. I would like to extend one more time my heartfelt courtesy and thanks to all. Thank you so much. Thank you, sir. தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு நடத்தும் இணையதள வகுப்பில் இன்றைய பாடம் ஆங்கிலம். ஏற்கனவே ஆசிரியர் அவர்கள் த ஆர்டிகிள்ஸ், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எனும் பாடப்பகுதியை நமக்கு தெளிவாக அனைவருக்கும் புரியும் வகையில், தேர்வுக்கு தயாராகும் வகையில் மிக எளிமையாக விளக்கியுள்ளார்கள். அதே வரிசையில் இன்று 7th இங்கிலீஷ் டேர்ம் 1 யூனிட் ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் ஈத்கா, யூனிட் ஃபர்ஸ்ட் போயம் த கம்ப்யூட்டர் ஸ்வாலோட் கிராண்ட்மா, யூனிட் ஃபர்ஸ்ட் சப்ளிமெண்டரி ஆன் மண்டே மார்னிங் ஆகிய பாடப்பகுதிகளை தேர்வு நோக்கில் அனைவருக்கும் பயனுள்ள வகையில் இன்னும் ஒரு முறை புத்தகத்தை படித்தாலே அதனை புரிந்து கொள்ளும் வகையில் எளிமையாக விளக்கிய ஈரோடு மாவட்டம் அரசு மேல்நிலைப்பள்ளி குமலன்குட்டை ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் திரு V.SHANKAR அவர்களுக்கு தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் இது போன்ற ஒரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.